எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிட்டாரு. எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு எல்லாமே பாத்துக்கிட்டாரு. என்ன பாத்துக்கிட்டாரு அப்படி இதே துடிக்குது எனக்கு கேக்குது. அண்ணா அண்ணா மறந்துட போறானே படக்கு வெளியே வந்துட்டு போதுமா மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும். ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போய் பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க. பெஸ்ட் என்ஜாய்மென்ட் போங்க. ஃபேமிலி போங்க. சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க. பெஸ்ட் என்ஜாய்மென்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி. சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்ச் எல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேல எல்லாம் நான் ஒரு பஞ்ச் எல்லாம் யோசிக்க முடியாது சார். போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே. ஒரு டென்ஷன் ஆயிருக்கேன், ஒரு விரக்தியா இருக்கு, ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்றார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்றார். இந்த கைதட்டு நான் கோபுரன்றக்காக தட்டிருக்கீங்க. ஆக மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். மை டியர் டார்லிங் சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. இல்ல எனக்கு வந்து டகடன் பேசிட்டாரு. நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அளவுக்கு அண்ணா நீங்களே அதிர்ச்சியில இருக்க மாதிரி இருக்கீங்க. தெரியிருக்கணும். ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோசியல் மீடியால அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வரன் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வரன் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு அப்படி அப்படி எல்லாமேனா எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே துடிக்குது எனக்கு கேக்குது. அண்ணா அண்ணா மறந்துட போறானே படக்கு வெளியே வந்துட்டு போதுமா மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துருமா. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்க நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினைச்சிருந்தேன். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி வந்தாங்க. ரொம்ப துணி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு விஷயமும் ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட அவங்க உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் தானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாடமும் பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது. நம்ம ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறோமே கையில நடந்துச்சு எனக்கு. ஆனா அவர் என்ன நான் எதுவுமே நான் பேசல. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் வர்றீங்களா மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா. கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசல, கடைசியில எங்களை நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வேண்டிய. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள். நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துங்க ராசிலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியா இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்க இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன். நான் எப்படி அதுக்கு அடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா.
கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, பையனத்தான் தெரிச்சு என்னம்மா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கைதட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷன் ஆகிக்கேன், ஒரு விரக்தியா இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்றார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளவி வருவாங்க, அது கடைசி வரைக்கும் எது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகில ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தில் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாம் இங்க தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட அரை மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான், இந்த முகங்களை பூரா பாருங்க, இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். முதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில், அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயம்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோபுரன்றக்காக தட்டிருக்கீங்க, இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது அவ்வளோ அன்பா ரொம்ப லவபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான், அவ பேர் பிரியான்னு வச்சுருப்பாங்க. இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்ன பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேற யாரும் சொல்ல. அதெல்லாம் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன், அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானா உன் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமா எந்திரிச்சுட்டு கைதிட்டு போறான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீதியை வந்து நீங்க திரையில பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும். நன்றி நன்றி. இவங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த ஆடியோ லான்ச் இதெல்லாம் முன்னாடி வந்ததே இல்லை, ஏன்னா படம் அதிகமாக எனக்கு வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டம் தான், ஏன்னா விஜய் சேதுபதி சார், கவின் சார், ஏன்னா ஜிவி சார், இவங்க எல்லாம் முன்னாடி பார்த்துட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஒரு மாதிரி அவ்வளோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் நினச்சேன் ஈவெண்ட் சொன்னேன், ட்ரெய்லர் லான்ச்னாரு, ஏதோ சின்னதாக ஒரு மினி ஹாலில் வச்சுட்டு அப்படி முடிச்சிடலான்னு பார்த்தா உள்ள என்ட்ரி மோளமாக அடிச்சுன்னு பயம் ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் ஜெய்வர்தன் சார், அந்த கோபடி சார், ஜெய்காந்த் சார், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர், உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்களா கண்டிப்பாக இது நடந்திருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது பரவாயில்ல வளர்த்த எங்க ஒரு பையன் சொல்லி வாய்ப்பு கொடுத்தீங்க. நான் இன்னொன்று சொல்லணும், உங்களை தான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் ப்ரொடியூசராக நான் படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்ததே இல்லை. மொத்தம் 8 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கான்னு நினைக்கிறேன், இவங்களோட சேர்த்து 9 அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைக்கிறேன். யார் அசிஸ்டன்ட் டேரக்டர் யார் ப்ரொடியூசரே தெரியல. சைடில் அங்கே இங்கே ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. நடுவில் சீன் பேப்பர் நான் 2 பேரும் தம்பி சீன் பேப்பர் கொடுன்னு இவர்கிட்ட கேட்டிருக்கேன். ப்ரோ அந்த அளவுக்கு என்ன ப்ரோ இது பண்ணுறீங்க கேட்டா, இல்லை நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம படலாம் ஒரு ஃபிலிம் அப்படி வரணும் இப்படி வரணும் சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நாளாக கேள்விப்பட்ட வரைக்கும் படலாம் போகிறதுமே சித்தா சொல்லி அனுப்புறாரு. ப்ரொடியூசர்லாம் வருவாங்க, சும்மா போவாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் வருவாங்க, பார்க்கும் போதுலாம் வணக்கம் வேணும். ஆனால் ப்ரொடியூசர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க, டெய்லி எப்படி வணக்கம் வைக்கிறது, அந்த
அந்த மாதிரி தினமும் ப்ரொடியூசர் அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு மாதிரி பிசினஸ் போனா இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் அவரே ஃபுட்டு போடுறாரு, கேப் எடுத்து அவரே விடுறாரு. இது உண்மையிலே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இவங்க என்ன? சரி ஓகே படம் செம்மையா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்புறம் பெரிய ஃபேமிலியோட வந்து ஜெயலலிதா சாருக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லையே. ஏன்னா படம் போய் ஒரு அவுட் பார்த்து தான் பரவாயில்ல, நம்ம ஒன்று இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் நடிக்கிறோம், பட் பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு ஜிவி சார் எப்படி சொல்றது, அவர் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். நான் சின்ன வயசுல ஒரு பாட்டுலாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் சார், அப்படி சொல்ல நினைக்காதீங்க. ஆனால் உண்மையிலே உங்க பாட்டுல வளர்ந்துருக்கேன் சார், ரொம்ப பிடிக்கும். ஜிவி சார் வந்து ஒரு ஓப்பனா சொல்லணும்னா இப்ப இருக்கிற ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி 24/7 ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதோ 24/7 ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ட்ரெண்டிங்ல இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைலர் ஆரம்பிச்சு முடிவு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஏதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏதாவது ட்ரீசர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இப்ப நான் முடிஞ்சு கீழே தருவதுக்குள்ள ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகலாம் ஜிவி சாருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவ்வளவு வைபா ட்ரெண்டிங்ல இருக்காரு. இப்ப நான் விஸ்வநாதன் சார் சூர்யா சார் டீசர் பார்த்தேன், நான் பயந்துட்டேன். இங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு, ஒரு வேளை இங்க அனுப்பிச்சிட்டு இருக்காரு அந்த டியூனை. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லயே நம்ம சீன் நடிப்பாரு, முடிச்சுட்டு அதிர்ச்சி இங்க வா இது எப்படி டியூன் சார் செம்மையா இருக்கு சார், அப்படியே கூப்பிட்டு அங்கேயே இருந்தார். ஸோ அந்த மாதிரி திருவுரங்கெல்லாம் ட்ரெண்டிங் சார். அண்ட் ஜார்ஜ் மரியா சார் ரொம்ப ஹாப்பி உங்க ஒர்க் பண்ணுங்க சார். ஏன்னா அவ்வளோ முன்னதான் கேள்விப்படுறேன், வடிவேல் சார் தான் எமோஷனாக நடிப்பாரு, காமெடியாக நடிப்பாரு எல்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எமோஷனாவும் சரி காமெடியாக சரி பின்னி படம் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னா அது நீங்க தான் சார், ஜார்ஜ் மரியா சார். நன்றி சார். அண்ட் கௌரிமா நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட ஆக்ட்ரஸ்னாலே வருவாங்க ஹீரோ கிட்ட தான் பேசுவாங்க, டீ காஃபி குடிச்சிட்டு போறான்னு நினைச்சு அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எல்லாருக்கிட்டே ஹாப்பியாக பேசுனீங்க. நன்றி கௌரிமா. அண்ட் அப்புறம் வந்து யாரு அப்பா சார் வரல இன்னைக்கு. அப்பா சாரோட பெரிய ஃபேன், சீரியஸாக அவரோட ஆனந்தம் படம், அப்புறம் நம்மளுக்கு தெரியும் விஐபி ஆனந்தம், அப்புறம் வந்து மின்னலே காதல் தேசம், இந்த பந்தா பரவசியம் ஒரு படம் இருக்கால செம்ம காமெடி கலக்கிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சாரோட எல்லா படங்களும் பார்த்து ரசிச்சிருக்கேன். அண்டு இந்த ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேப்டன் எங்களோட படம் வாய்ப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 63 ஆடிஷன் எடுத்து 64 நான் போய் இதுக்கு மேலே ஆடிஷன் டைம் ஆயிடும், ஷூட் உடனே போசணும், ஒரே காரணம் தான் எனக்கு செலக்ட் பண்ணேன். மரியாதை தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் ப்ரொடியூசர் மட்டும் அவளை ப்ரெஷர் பண்ணலைன்னா நீங்க மாத்திருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஜெயவர்தன் ப்ரோ, ஜெயகாந்த் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறுவாடு படத்துல செம்ம எனர்ஜி, அவர் வைப்னா சீன் போவோம் தலைவா செம்ம சீன் இப்படி பண்ணுவாரு, நான் செம்மையா பண்ணுவேன் சூப்பரா இருக்கு, பட் இது ஒன்று பெஸ்ட் வாரு திருப்பி பண்ணுவேன் சூப்பரா பெஸ்ட் படம் முடிகிறது வரைக்கும் நான் பண்றதை பண்ண விடாம அவர் என்ன நினைச்சாரு அதை பண்ணிட்டாரு. ஸோ டப்பிங்லேயே அதுதான் தலைவா பயங்கரமா போடுறேன், நான் வச்சுட்டேன் டப்பிங்ல பயங்கரமா போட ஸ்கோர் பண்ணலாம், டப்பிங்ல தலைவா பயங்கர போடுன்னு போட்டேன். வந்து டீச்சர் தலைவா போட்டோம் எதுவுமே இல்லையே தலைவா, அதுதான் நீ போடு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஸோ இப்போ மார்ச் 27 எவ்வளோ வரும் தெரியல, பட் இருந்தாலும் படம் நல்லா வைபாகத்தில் டீச்சர் வேற இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் சார் ஆள் சாப்பிட்டா எவ்வளோ அழகா இருக்கிறோ அதோட ஒரு மியூசிக்கும் அவங்க அவ்வளோ அழகா சூப்பராங்க சார். சர்வமாயா சிறை மாதிரி நீ ஒரு லக்கி சாம், இந்த படமும் கண்டிப்பா உங்களால ஹிட்டாயினா வெடிக்கிறேன் சார். ஸோ நல்லது நடக்கும். அண்ட் வேற என்ன விட்டுட்டு அவங்க எல்லாம் முடிச்சா அவ்வளோ. அப்புறம் அக்கா ட்ரிபிள் ஹீரோயின் அவங்களும் சூப்பராக பண்ணா டக்குனு அவங்க பேர் வர மாதிரி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க நன்றி. அந்த கேமரா மதன் சார் அவர் சொல்லுவோம் செம்ம ஃப்ரேம் சூப்பராக வச்சிருந்தா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை வச்சு 48 ஃப்ரேம்ஸ் எடுத்தீங்க தெரியும், அது வரமா தெரியல, பட் ஆனால் அங்கே நல்லா இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஸ்லோ மோஷன் எடுத்த ஷாட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சு அடுத்த படம் கண்டிப்பாக நீயே டைரக்ட் பண்ணி நீ ஹீரோவா நடிக்கணும் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.